Hi, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் நடந்தது அப்படின்றதெல்லாம் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் எங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஐடியா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பசங்களுக்கு லீவ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 15 days வந்து லீவ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏப்ரல் மந்த்லேருந்து அவங்களுக்கு திரும்பவும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு 15 days வந்து ஸ்கூல் இருக்கும். அதுக்கப்புறம் மே மந்த் ஃபுல்லாக லீவாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த ஹாலிடேஸில் ஒரு சில இன்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றின நோட்ஸ் தான் இப்போலாம் எடுத்துகிட்ருக்கேன். அதேமாதிரி நானும் வ்ளாகிங் இனிமேல் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற ஒரு சில ஐடியாஸும், இதுக்கப்புறம் மீல் பிளான், ரொட்டீன் பிளான்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்காகவும் ஒரு சில நோட்ஸ் எல்லாம் வந்து நான் முன்னாடியே வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். யூஸ்வலாகவே என்னோடய பசங்க அந்த சாட்டர்டே சண்டே லீவ் விட்டாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மண்டே ஸ்கூல் போகிறதுக்கு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அந்த மண்டே டியூஸ்டே அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவங்கள கூட்டிகிட்டு போகணும். இப்போ வந்து மே மந்த் ஃபுல்லாக ஒரு 30 days 40 days வந்து லீவ் விட போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அதை பிடிக்கவே பிடிக்காது. ஸ்கூல் போகிறதுக்கு அந்த 1 week கண்டிப்பாகவுமே வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, அந்த லீவ்லேயுமே அவங்களோட ஸ்டடீஸ் பேஸ்டாக ஏதாவது சொல்லி கொடுக்கலாம். டெய்லியும் அவங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்டடீஸ் சம்மந்தமாக அவங்கள என்கேஜிங்காக ஒரு 1 hour வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஒரு நாளைக்கு வந்துட்டு கிராஃப்ட் ஒர்க்கு, ஒரு நாள் பெயிண்டிங், இந்த மாதிரி அவங்களுக்கு டெய்லி ஒரு 1 hour வந்து ஸ்கூலில் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதையும் நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த டாய்ஸ் வந்து நாங்கள் இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தோம். இது சரணுக்காக தான் மெயினாக வாங்கிட்டு வந்தோம். இதை பற்றி சொல்லணும்னா இதில் கலர்ஸ் அண்ட் ABCD 1 2 3 எல்லாமே கலந்த மாதிரி இருந்தது. சரணுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் போகிறதுனால அந்த ஃபியர் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால மேக்ஸிமம் இந்த மாதிரி டாய்ஸ் வந்து அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அவர்கிட்ட இருந்தும் நல்லாவே ரெஸ்பான்ஸ் வருது. 1 2 3 10 வரைக்குமே சொல்கிறாங்க. அதே மாதிரி மாறாவுக்கு பஸ்ஸில்ஸு, இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடாக கேம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள என்கேஜிங் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அப்டேட் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் பண்ணுறது என்னென்னா யோகா. ஸோ லாஸ்ட் 1 week வந்து நான் யோகா பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாகவே யோகா மெடிடேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. பட் அதை எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தது. ப்ளஸ் டைமிங்கும் எனக்கு வந்து கரெக்டாக செட் ஆகலை. பட் இதுக்கு மேலே அப்படி இருக்கக்கூடாது, நம்மளும் நமக்காக ஏதாவது பண்ணணும். ஏன்னா மூட் ஸ்விங் அப்படின்றது நமக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஈவினிங் டைமில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 1/2 hour வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இன்னுமே ப்ராப்பராக பண்ண தெரியல. பட் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக லைஃப்பில் இதையும் வந்து ஒரு ரொட்டீனாக கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி பசங்களுக்குமே இதை சொல்லி கொடுத்து அவங்களையுமே பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்துட்டு இருக்கேன். இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து நல்லாவே ஒரு சேஞ்சஸ் தெரியுது. ஒரு 1 week தான் பண்ணேன். பட் இருந்தாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஒரு மாதிரி நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கும் கண்டிப்பாக லைஃப்பில். இன்றைக்கி வந்து என்னோடய பசங்க முன்னாடி தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமாகவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைங்களும் நம்ம கூட சேர்ந்து பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து தான் குழந்தைங்க கற்றுக்குறாங்க. ஸோ அவங்க முன்னாடி நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்களாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நல்ல ஹேபிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பழக்கி விட்டுட்டாலே போதும். குழந்தைங்களுக்கு வந்து லைஃப்பில் அழகாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான அந்த பக்குவம் வந்துட்டு வந்துடும். வசதி வாய்ப்பு இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு அந்த செல்ஃப் டிசிப்ளின் நல்ல குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதில் நான் ரொம்பவே தெளிவாக இருக்கேன். கண்டிப்பாக இனிமேல் வர்ற ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே நல்ல ஹேபிட் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து இருக்கேன். அதே மாதிரி எங்களோட ஃபேவரட் டீ டைம் மோஸ்ட்லி வந்து நான் பசங்களோட டீ குடித்ததே இல்லை. ஏன்னா குடிக்கவே விட மாட்டாங்க.
இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை. இந்த லாஸ்ட் 1 வீக்காக வந்து நானும் டீ போட்டுட்டு, அவங்க எப்பொழுதுமே பால் இல்லை ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி குடிப்பாங்க. அதை அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு 3 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு டீ குடிப்போம். குடிச்சிட்டு அந்த டிவியில் அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் போட்டு விட்டுட்டு நானும் அதை பற்றி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ அவங்க என்கிட்ட கன்வே பண்ணிவிட்டு அந்த மாதிரி பேசிவிட்டு அந்த மாதிரி டீ குடிக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. நான் அப்போ தான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணது என்னென்னா, பசங்க கூட நம்ம மேக்ஸிமம் பேசுகிறதே இல்லை. அந்த கம்யூனிகேஷன் டைம் வந்து ரொம்பவே தேவைப்படுது பசங்களுக்கு. நம்ம அதை நிறைய இடத்துல நமக்கே தெரியாமல் மிஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு சில இடத்துலையாவது அவங்க கூட உட்காந்து அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் பற்றி அவங்கள்ட்ட பேசிட்டு நம்ம ஒரு சில வேலைகள் பார்க்குறது வந்து நமக்கும் நல்லதாக இருக்கும், பசங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மாராவை பொறுத்த வரைக்கும் மாராவுக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது, மற்றவங்களுக்கு வந்து அதை பற்றி சொல்கிறதுலாம் ரொம்பவே பிடிக்கும். அப்போதைக்கு அவங்க ஃபேஸ் பார்க்கணும், அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இன்றைக்கி வந்து எனக்கு தெரியாத மாதிரி வந்து அந்த ஸ்டோரி பற்றி நான் மாராட்ட கேட்டுட்டு இருந்தேன். மாரா எனக்கு ஃபுல்லாக வந்து அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தான். எனக்கு அப்போ தான் அந்த ஃபீலிங்கே புரிஞ்சிச்சு. பசங்க கூட பேசிகிட்டு இருக்கிறதும் வந்து ஒரு வேறு லெவல் ஃபீல் அப்படின்ற மாதிரி. ஸோ சம்மர் டே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கூலிங்காக ஏதாவது சாப்பிடணும், கூலிங்காக ஏதாவது குடிக்கணும் அப்படின்ற மாதிரியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் ஒசூரில் இவ்வளோ ஹாட்டாக இருந்ததே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப ஹாட்டாக மாறிடுச்சு. ஸோ வீட்டுக்குள்ளெல்லாம் ஒரு சில டைம் இருக்கவே முடியல. ஒரு சில டைம்லலாம் நாங்கள் ஃபேன் கூட போட மாட்டோம். இப்போல்லாம் ஃபேன் போட்டும் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் ஒர்க் இருந்தது, அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ வீட்டுக்குள்ளேயே காலையிலேருந்து இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டே இனிமேல் வெளியில் விளையாட போகலாம் அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பிளானில் இருக்கார். டெய்லி நானே வந்து காலையில் கீழே கூட்டிகிட்டு போய் விளையாட விட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தாலும் என்ன தான் இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருந்தாலும் கீழே அந்த அவுட் பிளேஸில் போய் விளையாடுறதுன்றது வேறு ஃபீல் தான். ஸோ நாங்களும் கொஞ்சம் முன்னாடியே ஒரு 8:30 அந்த டைம்லேயே வந்துட்டு டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்கள் வந்து கீழே விளையாட போயிட்டோம். அதே மாதிரி சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலேயே ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு 11-11:30 ஆகிடும். பசங்களும் வந்து முழிச்சிட்ருப்பாங்க. நான் ஈவினிங் நைட் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு எனக்கும் டைம் ஆகிடும். காலையில் சுத்தமாக எழுந்திரிக்கவே முடியாது. ஸோ அதனால் இனிமேல் வந்துட்டு ஒரு 8:30க்குள்ளே டின்னர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 10க்குள்ளே வந்து தூங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கும். அப்போ தான் காலையில் எழுந்திரிக்கும் போது நமக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் வந்து இருக்காது. பாடிக்கு தேவையான ஃபுல்லாக அந்த தூக்கம் கிடச்சிருச்சு அப்படின்னா காலையில் நம்ம வந்து ஈஸியாகவே எழுந்திரிச்சிடலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நைட் ப்ரஷிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாக்லேட் ஐஸ்கிரீம் கண்டதை சாப்பிட்றதுனால பல்லு கெட்டு போயிடும். ஸோ கண்டிப்பாக நைட் ப்ரஷிங் பண்ண வச்சுட்டு தூங்க வைங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு விளாக்ல மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Uma and thanks for watching and keep supporting. Bye.